எவ்ரிவன் கமகமான வீட்டிலையே ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதுதான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி கரம் மசாலா உங்களுக்கு கடையில் கிடைக்காது, ரொம்ப கலப்படம் அதிகமாக இருக்கும். அதனால் கட்டாயம் வீட்டில் எல்லாருமே ரெடி பண்ணுங்கள். ஒரு 4 பொருள் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போது அக்ஷய பாத்திரம் குக்கிங் சேனலில் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் நிறையா நான் போட்டுருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு 50 கிராம் தனியாவை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் 50% ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 4 பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு, ஜீரகம், தனியா, மிளகாய், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் பட்டை, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மைல்டு ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இப்போ இது 75% வறுப்பட்டு எடுத்து இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப லோவாகவே வச்சுக்கோங்க. அதோடு இல்லாமல் ரொம்ப நேரம் அடுப்பில் மிளகை வறுக்கக்கூடாது, வறுத்தா கசப்பு டேஸ்ட் வந்துடும். இது ஒரு 75% மற்றதெல்லாம் வறுப்பட்டப்புறம் இந்த மிளகை போட்டு வறுத்துட்டோம். இப்போது இந்த லாஸ்ட்டாக ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது இந்த சூட்லேயே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இதுவும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் வறுக்கக்கூடாது. இது இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து அந்த லைட்டாக ஜீரகம் வெடித்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் வச்சு நல்லா கூல் பண்ணணும். இது நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக ஆகாது, இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மொத்தமாகவே 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ண. இது மாதிரி உங்களுக்கு கடையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இது மாதிரி ஒரு பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பூரிக்காக ஆலு சப்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இறக்குற சமயத்தில் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த கரம் மசாலா போட்டுட்டு இந்த கசூரி மெத்திலாம் போட்டு நான் அதை ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்தது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது இந்த கரம் மசாலாவையும் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்ததாக நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தால் ரெடி பண்ணியிருக்கேன். அதை இறக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டால் போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி